चाट में है अंडूल पतली वाली। हाँ पतली वाली कितने जी? एक भी ले जाएगी मैं अपनी भी मैं तो ना दो ना दो ना तो कभी देते ही नहीं ना एक पीस है तो नहीं है मारे दीजिए मारे देता है इंडिया में क्या बंदूक बन रही है अंदर तो अंदर वही मादेवी ने फिर होता समझो हां और मादेवी ने फिर होता क्या मादेवी है क्या बजे वीडियो भी मालूम बोल बोल चलो जी जी ये सही है बोले जी ये सही 150 कितना आनो சொல்லுங்க அங்க அவன்ல அவனுக்கு கொஞ்சம் அந்த கடையில் இருக்காங்க அப்படியா சொல்லுங்க கையில் எடுத்து போறீங்கன்னா லாரியில் பண்ணுமா இது நோட்புக்கா டைரி அந்த அப்புறம் உட்காரங்க இருக்கிறதுக்கு மேலே வண்டி விட்டு அப்படியே உட்காரங்க இதுக்கு மேலே கடை மாறிடுச்சு இந்த கடை இல்லை அது அது இந்த கடை முன்னாடி மாஞ்சோம் அதுவா அது கொஞ்சம் நேரம் வீடு வேலை இல்லை அதெல்லாம் மாற்றணும் இப்போ அந்த கடை மாற்றிட்டு அங்கே 11 பேருக்கு எப்படி காம்பேக்ட் கேட்டு ஆமாம் அது ஃபர்ஸ்ட் கிடையாது சொந்தம் வாங்கிட்டீங்களா வாங்கி வச்சா வாடகையா அது வாங்கிட்டேன் வாங்கிட்டு 2-3 இடமா வாங்கி போட்டுதான் குடோன் மாதிரி வச்சுக்கலாம் குடோன்லாம் வாடகை குடோன்லாம் வாடகை எல்லாமே வாடகை அது ஒன்று மட்டும் வாங்கிடுறேன் சின்னது நோட்டு எவ்வளோ போடுறீங்க 168 168 ஃபஸ்ட்டு தானே ஃபஸ்ட் அவளுக்கு எத்தனை போட்டோம் இந்த லாங் சைஸு லாங் சைஸ் 22 ரூபா 23 ரூபா 25 ரூபா 27 ரூபா எல்லாம் ரெண்டு என்ன பேஜ் எல்லாம் பேஜ் வித்தியாசம் வருதா இல்லை ஒரே பேஜில் இவ்வளோ ரேட்டா இல்லை பேஜ் வித்தியாசம் வருது 22 எத்தனை பேஜ் 92 192 92 வேணும் காட்டும் கொஞ்சம் ஆர்டர் போடுங்க தான் ரெடி ஆகிட்டு இப்போ கையோட உங்களுக்கு ரெடி பண்ணிடுவோம் 22 ரூபாலே
மெலிசு கொடுக்கணும். 22. இப்போ இதுக்கு ஆர்டர் லோடு போட்டால் இதுக்கு எவ்வளோ வாங்குறாங்க லோடு மூட்டைக்கு? ஒரு பொண்ணுக்கு 40 ரூபா தான் இங்கேருந்து. 40 ரூபா. இங்கேருந்து நம்ம இங்கேருந்து லாரிக்குள்ளே போட்டுருவா 40 ரூபா. லாரியில் போடுறது 40 ரூபா. லாரி அங்கேருந்து வருது. அங்கே லாரிக்கு அங்கே வருது. 100 ரூபா 150 ரூபா 200 அந்த மாதிரி ஆகும். அதுக்கு நான் இது 3 பாக்கெட் போட்டு ஆர்டர் போட்டு 300 ரூபா கொடுத்துருவேன். அவன் ஒரு 100 எவ்வளோ தூரமாக இருக்கும்? 21 கிலோமீட்டர். 14 கிலோமீட்டர். 14 தானே. அப்புறம் ஆட்டோலேருந்து 500 ரூபா கேட்பாங்க. இது எத்தனை பேஜ் வருது? அது 23, இது 22. இதுல அது என்ன வித்தியாசம்? கம்பெனி ரெண்டு நம்ம கம்பெனி தான். இது ராம்தேவ், இது மகாதேவ். அப்புறம் இதே வரும் 120. 23, 22. ஆனால் பேஜ் ஒரே சைஸ் தான். சைடு வரும் இதே வரும் 120. இது எதுக்கு என்ன காரணம்? அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டாக இருக்குமா? அதான் இது ராம்தேவ், இது மகாதேவ். மகாதேவ்னு பேர் ஆயிடுச்சு, ராம்தேவ்னு பேர் ஆகிடுச்சு. அப்புறம் இது 25, 120 பேஜ். 120 பேஜா? இது இதெல்லாம் 92. அந்த இது டப்பா தந்துயா கடைக்கு நூற்றி 120 பேர். 120 பேஜ் எவ்வளோ வருது? 25 ரூபா. அது இது என்ன பேஜ்? 92. வெறும் 92. 23 ரூபா. 23 தான் இருக்கு, 22 தான் இது. ராம ராம்தேவ் 23 ராமா. ராம்தேவ் 23 மகாதேவ். இதுக்கு அதிக அடுத்த பேஜ். அதுக்கு அடுத்தது 145. 145 பேஜ். அது எவ்வளோ வருது? அது எவ்வளோ? 33 ரூபா. அதுக்கு அடுத்தது 160 பேஜ். 160. அது வரும் 38 ரூபா. 38. அதுக்கு அடுத்தது 172. அதுக்கு அடுத்தது 42. 42 ரூபா. அது 42 ரூபா. அதுக்கு 220. 50 ரூபா. அதுக்கு அடுத்த சைஸ் இதா? 320. 320. எவ்வளோ? 70 ரூபா. இது எல்லாம் இது எல்லாமே அதுக்கு அடுத்தது பஸ் இதா? இல்லை 320 அடுத்தது இல்லை. 320. இல்லை இது எல்லாமே ராம்தேவா மகாதேவா? இது எல்லாமே மகாதேவ். மகாதேவ் 160. சின்ன 160. 14. அதில் கம்மி இல்லை. கம்மி இதுதா? செகண்ட் அது பேர் கம்மியாக ஒரு 92 பேர். இது எத்தனை பேஜ் வருது? 120 பேர். காட்டுங்க அந்த சின்ன 192. வெறும் 92 பேஜ் 11 ரூபா பீஸ். 11 ரூபா. அது எவ்வளோ? 160. 92 பேஜ். 92 பேஜ் 132 ரூபா. ஒரு கம்மி கிடையாதுல்ல? ஃபஸ்ட்டு தானே மகாதேவா? இதில் வேறு சைஸ் இல்லை. இதில் ஆந்திரா 14 ரூபா. பேஜ் ஒன்று தானா? இது 120 பேஜ். 120 பேஜ் 90 பேஜ். 92. இது 14 ரூபா வருது. அது ஏப்பர் எவ்வளோ போடுறீங்க? இப்போ இது க்ளீன் எவ்வளோ போடுறீங்க? இது கேஸ் எடுத்தால் 190 ரூபா. கேஸ் எடுத்து கேஸில் 10 வருது. 10 கேஸ் தான் எடுப்போம். கேஸ் எடுப்போம். ஆனால் எவ்வளோ வந்து 190 ரூபா. ப்ளூ வந்து 100. இப்போ வேணுமா நீங்கள் ரேட் இதுக்கு எடுத்துருக்கோம். இது இப்போ ரேட் தான் எடுக்கிறீங்க.
இல்லை வேணும். நான் நம்ம அவர்கிட்ட பார்த்துட்டா கொஞ்சம் ரேட்டு கம்மி இருக்கும். நம்ம அந்த பையன் கம்மிக்கு எல்லாம் நிறைய வந்து ரேட் என்னன்னா வண்டியில் போட்டோம்னா இல்லை அவர் வண்டி எடுத்து வந்தாலும் வண்டியிலே இருந்துடும். வண்டியில் எடுத்துன்னு வந்துடுவேன். எனக்கு ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு ரெடிமேட் வரல இது 192 190. 190 அது அது 240. எனக்கு 240 ஆயிடுச்சா? கேஸ் எடுத்தாலே 230. முதல்ல கம்மியாக தான் இருந்துச்சு. 225 இருந்துச்சு. இப்போ ஏறிச்சு. வீட்டுக்கு B2B 200. அது 10 வீட்டுக்கு கூட்டம் பண்ணுவோம். 200 ரூபா. இது இண்டெக்ஸ் இல்லைல்ல? இந்த எதுமா லாரி ஆர்டர் வரும். இன்னைக்கு வந்து சிம்பிளாக இருக்கலாம். ஹோட்டல்லாம் என்ன செக் பண்ணி போயிட்டு வந்திருக்கோம். ஏன்னா மே மாதம் வருதுல, சரக்கு போடலாம். என்ன பசங்க நீங்கள் பசங்களை குடோன் செக் பண்ணி போயிருக்கோம். என்னென்ன பேப்பர் பார்த்து சொல்லுங்க. நாளைக்கு வாங்க. இப்போ இது ஒரு பண்டல் வாங்கிக்கலாம். ஏர்போர்ட் இது பண்டல் இது எவ்வளோ போடுவீங்க? 30% போடுவீங்களா? காசு ஆ? நீங்கள் சொன்ன ரேட் தானே. நீங்கள் வாங்க பல்கமாக காசு எடுத்துருவாங்க. அப்படி மூட்டை கட்டி கொடுத்துருவாங்க. ரேட் தானே. பல்கே அதுதான் அமௌண்ட்டை கட்டி அவனே பரவாயில்ல போகுது. கடைக்கு வரவங்க எல்லாரும் இன்னொருத்தர் சிகப்பா வந்துருந்தாரு. அது எவ்வளோ பையன். அது ஓனர் பையன் தெரியும். இன்னொருத்தர் சிகப்பா வேலை செஞ்சுங்க ரைட்டா. அதோட லேட்டஸ்டாக கல்யாணம் பண்ணார். செஞ்சாரா? இல்லை இருக்காங்க. அந்த கடை இருக்காங்க. வழி கடை கொஞ்சம் ஐட்டம் உள்ள இருந்துச்சு. உள்ள இருந்தாங்க. வழி கடை நம்பர் அதுக்குன்னு ஒரு பையன் இருந்தான். இங்கே தான் தர அவர். அதில் போயிட்டான். இங்கே தான் தர அவர். லாஸ்ட்டில் இங்கேருந்து தூக்கி அங்கே போட்டாங்க. நான் வாங்க வந்து வளையல் கொஞ்சம் வளையல் வாங்க அதெல்லாம் புள்ளி வீட்டில் அதனால நான் என்ன சொன்னேன், இப்போ ஸ்டாக் பார்த்துட்டேன் வந்துடுறேன் நாளைக்கு. நாளைக்கு வந்துட்டு அமௌண்ட் எடுத்துன்னு வரணும்ல. எனக்கு இத்தனை நோட்டு வேணும்னா காசு எடுத்துன்னு வரணும். 2-3 பண்டில் எடுத்துருவாங்க. பண்டல் எடுத்துகிட்டு வரலாம். வண்டிக்கு தான் எடுத்துகிட்டு போகணும். இல்லைன்னா ஆட்டோ வச்சுருக்கேன். ஆட்டோ போட்டால் நோட்டுக்கு லாபம் வரும். அதில் ஆட்டோ வந்து 400 ஐநூறுரூவா வண்டியில் போனால் 100 ரூபாவில் முடியும். அது எவ்வளோ எடுத்துகிட்டு போகலாம், எவ்வளோ வரலாம், 2 நோடையாக எடுத்துக்கலாம். ஆமாம் பார்த்து வண்டியில் போய் நம்ம சேஃப்டி ஆகிடும். ஏன் இதில் நோட்டு கொஞ்சம் வெளியே கஷ்டம் வாங்க மாட்டோம். நம்ம டிஃபன் தூக்கி போடுவாங்க. லாரியில் என்ன அவருக்கு என்ன ஆகுது? நான் அதெல்லாம் வாங்கியே போட மாட்டேன். இன்னும் ஆட்டோ எடுத்துக்கணும். இல்லைன்னா நாங்கள் வெளியில் என்னன்னா ஒரு நாள் முன்னாடி வந்துட்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு இப்போ கூட போயிட்டாங்க கூட வண்டி என்ன நாளைக்கு ஆட்டோ வந்து பட்டுன்னு தூக்கி எடுத்து போயிட்டாங்க. அப்படிதான் இது உள்ள ஆட்டோ வராது. அது முன்னாடி கரெக்டாக கொடுத்துருவோம். கொடுத்துருவீங்களா? நான் கொடுத்துருவேன். கரெக்டாக ஆட்டோ எடுத்துருவேன். எனக்கு முதல்ல எனக்கு பன்னெண்டு வந்துடுவாங்க. ஏன்னா அவன் சின்ன பையன் இருப்பான், அவங்க இன்னொரு பையன் இருப்பான், 2 பையன் இருப்பாங்க. அதே நேரத்தில் ஓட்ட முடியாது. உங்களுக்கு 2 பையன். ஒரு 2 பையன் அதுதான். சின்ன பையன் ஒருத்தர் இருப்பான், பெரிய பையன் இருப்பான். ஆமாம். சின்ன பையன் ஸ்கூல் படிக்கிறார். பெரிய பையன் அந்த கடையில் இருக்காங்க. அதான் தூக்கி தந்துடுவாங்க. சரி ஓகே நான் போயிட்டு சரி.